நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு நமக்கு நேத்தே நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அபி, ராகவ் கல்யாணம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஆரம்பத்திலேயே அபிக்கும், ராகவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த கல்யாணத்தில நம்ம ராகவ் அபி கழுத்தில தாலி கட்டுறதுக்குள்ள அப்படியே பயங்கரமா காமிக்கிறாங்க. நம்ம ராகவ் பழச நெனச்சு பார்க்குறாப்புல அபியோட நடந்தது. அதே மாதிரி அபியும் பழசெல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க. ஒரு வழியா தாலியும் கட்டி முடிச்சுட்டாங்க. முட் அ கல்யாணம் நடந்து முடிஞ்ச கையோட புது வீட்டுக்கு தான் போறாங்க. ஏற்கனவே இருந்த வீட்டுக்கு போகவே இல்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உனக்கு கல்யாணம் நடந்துச்சோ, அதுக்கப்புறம் உனக்காக பார்த்து பார்த்து உங்க அம்மா வசுந்தரா கட்டுன வீட்டுக்கே குடி வந்துரலான்னு வந்துட்டேன். ஸோ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டே வந்தாச்சு. இனிமேக்கு அந்த வீட்டுக்கு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் நமக்கும் குடுக்குறாங்க. ஸோ இப்ப பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா? ஸோ வீட்டு வாசப்படி வரைக்கும் அபியோட அப்பா, அம்மா ஃபேமிலி எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஸோ முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நாங்க கிளம்புறோம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் கிளம்புறாப்புல. "ஒரு நிமிஷம்ப்பா" அப்படின்னு அபி அவங்கள நிப்பாட்டி, இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி பாஸ விரும்புனாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே, குட்டி பாஸே தானா வந்து தாலி கட்டுனதுனால, எங்க அப்பா, அம்மா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வற்புறுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ எனக்கு வேணாம் வேணான்னு சொல்லியும் நீங்க தான் சொல்லி தாலி கட்ட சொன்னீங்க. இப்ப என் மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா எங்க அப்பா, அம்மா வந்து என்னைய பார்க்கறதுக்கு எந்த நேரத்துல வேணுமாலும் வீட்டுக்குள்ள வரலாம். நாங்களும் எங்க அப்பா, அம்மாவ பார்க்கறதுக்கு, போவறதுக்கு பர்மிஷன் குடுக்கணும். அப்படின்னா தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். அப்படின்னு நம்ம அபி ஒரு அதிரடியான விஷயத்த தூக்கி போடுறாங்க. ஸோ சுந்தரிக்கு மிகப்பெரிய ஆப்பா இது போயிடுது. முடியவே முடியாது அப்படின்னு சுந்தரி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, "நீ வந்து இதுக்கப்புறமும் வந்து இதே மாதிரி இருந்தீன்னா, அது நியாயமே இல்ல." அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ராகவும், "சித்தி பேசாம அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க." அப்படின்னு நம்ம ராகவும் வந்து பார்த்தீங்கன்னா, அபிக்கு தான் இப்ப சப்போர்ட் பண்றாப்புல. ஸோ இன்னைய எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.